இன்றைக்கி காலையில் நான் ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணியிருப்பேன். வேர் எ ஃபாதர் வாஸ் எக்ஸ்பிளைனிங் இந்தியாவில் லாங்குவேஜ் அப்படின்ற பேரில் ரேசிசமை எப்படி கொண்டு வராங்க அப்படின்றது. இன்னொன்று, நம்ம ஆளுங்க மொழிப்பற்றுன்னு நிறைய கிறுக்குத்தனமான வேலைகள் செய்கிறாங்க. மொழிப்பற்று இருக்கணும், நான் வேணான்லாம் சொல்லலை. பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஓவராக பண்ணுறீங்களோ அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ இப்போ இருக்கிற கிட்ஸை தமிழ் எழுத சொன்னால் எழுத தெரியாது. ஸ்கூலில் என்ன நடக்குது, முதல்ல ஸ்கூல்ல இருந்து எல்லாத்தையுமே மாற்றுங்க, அதுக்கப்புறமா வெளியில் எல்லாத்தையும் மாற்றுவோம். ஓகேவா? ஸோ ரீசெண்டாக நீயா நானால கூட பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ் தமிழ் பேசுகிறாங்களா, எழுத தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இது நடந்தது. ரொம்ப கேவலமாக இருந்தது ஆக்சுவலாக அதை பார்க்கவே. ஸோ அங்கே தான் நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும். அதை விட்டுட்டு வெளியூர்லேருந்து வரவங்க கட்டத்தை இந்த மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இன்னொன்று, நிறைய பேர் ஜெர்மனியில் ரேசிசம் எப்படி இருக்கும்னு கேட்குறீங்க. இந்தியாவில் இல்லாத ரேசிசமா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா இஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி நான் பார்த்ததில்ல வேர் வி பிரிங் ரேசிசம் எ லாட். நார்த் இந்தியன்ஸ் வராங்க, ஓகே, தே ஆர் ஹியூமன்ஸ். பட் எதுக்காக வடக்கன் அப்படின்ட்டு கூப்பிடணும்? இது முதல் விஷயம். அதுக்கப்புறமா ஜெர்மன்ஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருப்பாங்க. இவங்க ஒர்க் கல்ச்சரே வாட் எவர் இட் இஸ் தே வில் டாக் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அது நமக்கு ரேசிசமாக தெரிஞ்சிச்சுன்னா தப்பு உங்கள் மேலே தான். ஓகேவா? இதே ஜெர்மன் ஒர்க் கல்ச்சரில் நீங்கள் இந்தியாவில் போய் பண்ணிங்கன்னா என்ன இவன் கிறுக்க மாதிரி பேசுகிறான் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. ரைட்?